ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சோலோ ரேங்க் புஷ் பண்ணலாமா இல்லை பிஆர் ரேங்க் புஷ் பண்ணலாம் பார்க்க போகிறோம். ஸோ நான் அப்போ சோலோ போய் நான் ஜெயிக்கிறேன். ஸோ சோலோ ரேங்க் புஷ் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி சோலோ பண்ணலாம் சொல்லித்தரேன். ஸோ வாங்க கைஸ், இப்போ நம்ம ரொம்ப டெலக்ட் பேச வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நியூ பிளேயர்ஸ் ஆடுறீங்களோ அவங்களுக்கு அவுட் ஆகிட்டு, அதுவும் இல்லாமல் நான் இன்னும் ஒரு வாட்டி கூட ஹீரோய்க்கு அடிக்கல. அதனால தான் இது எனக்கும் சேர்த்து போடலாமேன்னு சொல்லி, சரி நம்மளும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ வாங்க கைஸ், பிஆரில் நம்ம எவ்வளோ கில் வச்சு ஏற்றோம் பார்க்கலாம். ஸோ நீ வந்து ப்ரோன்னு கேட்க அவனு ப்ரோவாக இல்லை கைஸ். நான் வெரி பாட்டு கைஸ். நீ பாட் நியூஸ்லேயே ப்ரோவாகலாம் கேட்ட இல்லை கைஸ், நான் ரியலாக ஒரு பாட் தான் கைஸ். ஸோ பெர்முடா மேப்பு நீங்கள் பெர்முடாவுக்கு வந்து நல்லா ஆடலாம். ஸோ பெர்முடாவில் நம்ம போய் அக்கௌண்ட் போய் வச்சுருக்கேன். ஸோ பெர்முடாவில் ஸ்கைலரு ஹெச்பி இந்த மாதிரி ஒரு ஷார்ட் கன் ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கில்ஸ் வச்சிங்கன்னா கன்ஃபார்ம் உங்கள் ஸ்கில்லும் ரொம்ப அப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த சீசனையும் ரொம்ப மாற்றிருக்கான். ஸோ செட்டிங்ஸ் நம்ம இப்போ கொஞ்சம் மாற்றி வச்சா நல்லாயிருக்கும் ஐ திங்க். ஸோ வாங்க கைஸ், நம்ம செட்டிங்ஸ் எப்படி மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த செட்டிங்ஸே போடும். அம்மா மாமா ஷூ 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 ஷூ. ஸோ கைஸ், நம்மளுக்கு பொறுத்த இந்த செட்டிங்ஸை போடும். இந்த செட்டிங்ஸ் நல்லா தான் ஆடும். ஸோ என்ன கேட்டால் இப்போ நான் எங்கே இறங்குவோன்னா, நல்ல எனிமி இடத்துல இறங்கி கொஞ்சம் என்னை பொறுத்த நல்ல கில் அடிக்க சான்சஸ் கிடைக்கும். நான் அந்த மாதிரி ஒரு கில் அடிக்கிறேன். ஸோ கிளாக் டவர் தான் கைஸ் நம்ம பொறுத்த வரைக்கும். ஸோ கிளாக் டவரில் இறங்கி எவ்வளோ லூட் அடிக்க முடியுமோ அந்த இருக்குது எல்லா லூட் அடிச்சு எனிமி நல்லா போட்டு டாக்குன்னு சொல்லி அடிச்சு விட்டோம்னாலே நம்ம செம்மையாக ஏறும். ஸோ இப்போ புதுசாக ஒரு சீசன் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது என்ன சீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து புதுசாக சீசன் ஓப்பன் பண்ணுறேன். அந்த சீசன் ஓப்பன் வேறு எதுவும் சீசன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த சீசன் ரொம்ப தரல. இருந்தாலும் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் இல்லை. இருந்தாலும் நம்மளாம் கில் அடிப்போம்ல. ஸோ கைஸ், இந்த மாதிரி ப்ரோ பிளேயர்ஸ் வந்து எப்படி கில் அடிக்கலான்ட்டு ஸோ இறங்கியாச்சு. நிறைய எனிமிஸ் என் கூட சேர்ந்து இறங்கியிருக்கானுங்க. ஸோ கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஐடிங் சொன்னாச்சு. நானே ஒரு பாட்டு கைஸ் தாண்டி எனிமி அடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன கைஸ் பண்ணுறது. அதான் கைஸ் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதான் எப்படி நல்லா லூட் அடிக்கணும் கைஸ். அதனால் லூட்டு பறிக்கணும் கூட சொல்லலாம் கைஸ். ஏன்னா எவ்வளோ லூட் அடிக்குமோ அந்த லூட் டஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் இங்கே இருக்க எல்லா எனிமி போட்டு தெரியாகும். ஏன்னா நம்மளை எனிமி சுட்டு போட்டு விட்ருவாங்க. சோலா வந்தால் சோலா எனிமிஸ் வருவானுங்க. உங்களை மாதிரி ஐயோ ரொம்ப பெரிய எனிமெண்ட்டானே, ஐயோ நம்ம போட்டு தாக்கிறான்னு சொல்லலாம் பயப்படாதீங்க. நின்று ஆனால் இருக்கெல்லாம் ஜெயிச்சிடலாம் கைஸ். ஸோ என் கண்ணுக்கு இன்னும் எந்த எனிமிஸும் தரல. உங்களுக்கு ஏதாவது எனிமிஸ் தர்றாங்களா? ஸோ கீழே எந்த எனிமியும் இல்லை. கீழே போய் பார்ப்போம் கைஸ். கீழே போய் நம்ம கும்பலை கோயினா போட்டுருவோம். என்ன கைஸ், யூஎம்பி தான் கைஸ் இந்த இடத்துல சுற்றி இருக்குது. அவங்க ரசல் கீழே நான் பாட்டேன். கீழே இறங்கிடலாம் கைஸ். நேர் நின்னாடலாம். சண்டை போயிட்டு கைஸ். கும்பல கோயினா போட்டுருவாங்க. இங்கே பாருங்க கைஸ், இங்கே ஒரு தண்டான் சர்ப்ரைஸ் கட்டிட்டு இருக்காங்க கைஸ் நமக்கு. சனி டோப்படே சாவடிறானுங்க கைஸ். இப்போ இருக்க பாடிப்புல யூஎம்பி 2 வேணுதான் கைஸ். எல்லாம் ஓடி இருப்பானோ ஐ திங்க். ஸோ கை விட்டுட்டாங்க கைஸ் இந்த எனிமியா. சட் இப்படி வரத நல்ல பிளேஸ் தப்பாட்டு போய்க்க வேண்டியதான். ஸோ நம்ம செட்டிங்ஸ் கரெக்டாக இல்லை. நம்ம செட்டிங்ஸ் இப்படி மாற்றிக்கலாம். மேட்ச் ஒரு சைடு இருக்கட்டும். ஃபஸ்ட் நம்ம செட்டிங்ஸ் தானே முக்கியம். டக்குன்னு போட்டு செட்டு தான் என்ன பண்ணுறது. கன்ஃபார்ம் செட்டுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்க நம்பிக்கை சாக மாட்டேன் கைஸ். எனக்கு கேட்டால் நின்று ஆடுவேன். நமக்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸ் வச்சுட்டு இனிமேல் பாருங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு. ஸோ எனிமி நின்று அடிக்கலாம் பார்த்தா இருக்கு எல்லா நிமிஷம் வரவே மாட்டேங்கிறானுங்க. எங்கெங்கேயோ இப்போ ஒஞ்சிட்டு இருக்கிறானுங்க. எங்கே காய் சிரமம் கொட்டா நிமிஷம்னா இப்போ காய் சரி காணும்.
கைஸ் அந்த சனி பேர் இங்கே ஒரு ப்ரோ பிளேயர் இருக்காப்புல, ஆனால் எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருக்கான். எல்லாம் போட் பண்ணிடுறான். அப்போனா கன்ஃபார்ம் மேலே தான் வச்சுருப்பான். ஸோ கைஸ் மேலே அவனை காணும், ஆனாலும் போய் பார்ப்போம். போடுறானுங்க சிவர்ந்து போட்டு வட்டிறானுங்க. ஏறி படி என்ன கைஸ், இனிமேல் நம்ம உசுறு முக்கியம் கைஸ், உசுறு தான் முக்கியம், உசுறு முக்கியம். இங்கே இருந்து அப்படியே டைலாக் அஸ்ட்டு இல்லை பூண்டி என்ன கைஸ் எவனுமே காணும். என்ன கைஸ் விளாண்டுருக்கானுங்களா? இத்தனை பேர் இருப்பான்னு சொல்லி வந்தால் இங்கே எவனையும் காணும். என்ன கைஸ் வீடியோ போட்டு ஃப்ளாப் பண்ண போகிறீங்க? வச்சிட்டேன்
உள்ள ஃபேன் லைட் யார் போடுதுன்னு தெரியல. சாரிமா. ரூமை விட்டு வெளியில வரமே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுமா அதெல்லாம் கிடையாது. வந்துட்டேன். ரசம் வச்சு நல்லது எல்லாம் அந்த கவர் கடற்கரை வைக்கிறோமா, வச்சிரோமா. லாஸ்ட் மேட்ச் வச்சிடுறேன்.
என்னம்மா வெட்டிட்டம்மா
முடிஞ்சிச்சுமா. அப்படின்னு சொல்லிட்டாராம். அதான் நான் நினைச்சேன் இது நம்மளுக்கு சீரழிக்காம இருந்தா சொல்றாங்க.